श्रीकृष्णाय परब्रह्मणे नमः। श्रीमद्भगवद्गीताध्यानश्लोकाः। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दायतपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्सत्सुधीर्भोक्ता दुक्तं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्। அடுத்தது 13வது அத்தியாயத்தில் 2வது ஸ்லோகம். क्षेत्रज्ञं चापि मां विद्धि सर्वक्षेत्रेषु भारत क्षेत्रं क्षेत्रज्ञयो ज्ञानं यत् ज्ञानं मतं मम। क्षेत्रज्ञं चापि मां विद्धि सर्वक्षेत्रेषु भारत क्षेत्रज्ञयो ज्ञानं यत् ज्ञानं मतं मम. இந்த ஸ்லோகத்தில் பெருமாள் என்ன சொல்கிறார்? பாரத அப்படின்னு அர்ஜுனனை கூப்பிட்றார். அர்ஜுனனை கௌந்தேய அப்படின்னு கூப்பிட்ற மாதிரி இந்த ஸ்லோகத்தில் பெருமாள் பாரத அப்படின்னு கூப்பிட்றார். சர்வக்ஷேத்ரேஷு எல்லா க்ஷேத்திரங்களிலும், க்ஷேத்திரம் என்று சொன்னால் சரீரம், எல்லா சரீரத்திலும் மாம் என்னையே க்ஷேத்ரஜ்ஞ அபி க்ஷேத்ரஜனாகவும், அதாவது எல்லா சரீரத்திலும் ஒரு உயிர் இருக்கிறல்லவா, அந்த உயிருக்கு இருக்கிற அந்தராத்மா யார்? ஜீவாத்மாவோட அந்தரில் என்ன இருக்கா? அந்தராத்மா யார்? பெருமாள் தான். வித்தி அறிவாய், எல்லா க்ஷேத்திரங்களிலும் என்னையே க்ஷேத்ரஜ்ஞ அபி க்ஷேத்ரஜ்ஞம் சாபி. அதை எப்படி படிக்கணும்? க்ஷேத்ரஜ்ஞம் ச அபி க்ஷேத்ரஜனாகவும் ஜீவான்மமாகவும் ஜீவான்மாவ ஆகவும் வித்தி அறிவாய். க்ஷேத்ரக்ஷேத்ரஜ்ஞயோகோ க்ஷேத்ரக்ஷயும் க்ஷேத்ரஜனையும் பற்றிய ஞானம் எதுவோ அதுவே ஞானம் என்பது என்னுடையது, அப்படின்றது என்னுடைய அபிப்பிராயம் அப்படின்னு பெருமாள் சொல்கிறார். க்ஷேத்திரம் என்ன சொன்னால் சரீரம், க்ஷேத்ரஜன் அப்படின்னு சொன்னால் சேதனன், அதுதான் உயிர். அவன் அந்த உயிர் இருக்கிறதற்கே அந்த ஆன்மா ஞானஸ்வரூபன், மாறுபாடு இல்லாதவன், என்றும் உள்ளவன். அதனால் அது எப்பவும் என்ன இருக்கும்? எங்கேயும் போகும், அழிக்க முடியாது. அப்புறம் அப்படின்னு அதில் நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுக்குறார் பெருமாள். அழியாதது, என்றும் உள்ளது, அதுக்கு மாறுபாடு இல்லைன்னு. ஆனால் சரீரம் என்ன சொன்னால், க்ஷேத்திரம் என்ன சொன்னால் சரீரமாச்சே. அந்த சரீரம் என்ன பண்ணும்? அது பால்யத்தில் ஒரு மாதிரி இருக்கும், விருத்தாபியத்தில் ஒரு மாதிரி இருக்கும், நடு வயசில் ஒரு மாதிரி இருக்கும். கொஞ்சம் விருத்தாபியம் வயசு ஏற ஏற சரீரம் பைசா போகும். பைசா போச்சுன்னா அதால் நடக்க முடியாது, நிற்க முடியாது, அப்படி ஒரு இடமா சாஞ்சிக்கிட்டு இருக்கும். அதனால் எல்லா சரீரமும் எல்லா க்ஷேத்திரங்களிலும் அப்படின்னு சொன்னால் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா சரீரத்திலையும் இருக்கே, எல்லா சரீரத்துக்கும் ஜீவ ஆன்மா என்னது? அதான் பெருமாள் உள்ளுக்குள்ளே இருக்கிற உயிர், அந்தராத்மா. ஜீவனுக்கு அந்தராத்மா யார்? பகவான் தான். அது என்ன பெருமாள் என்ன சொல்கிறார்? க்ஷேத்ரக்ஷதையும் க்ஷேத்ரஜனையும் பற்றிய ஞானம் எதுவோ அதுவே ஞானம் என்பது என்னுடைய மதம். அப்படி தான் இருக்கணும். விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் என்று சொன்னால் சரீரம் வேறு, ஜீவன் வேறு. ஜீவாத்மாவோட அந்தராத்மா யார்? பெருமாள் தான். எல்லா ஜீவனுக்கும் அந்தர்யாமி யார்? பெருமாள் தான். அப்போது எல்லா ஜீவனுக்கும் அந்தர்யாமி பெருமாள்னு தெரிஞ்சுக்கிறது அது ஒரு முக்கியமான விஷயம், அது முக்கியமான ஒரு கருத்து. அந்த கருத்துக்கு மேலே தான் நம்ம என்ன பண்ணணும்? இந்த ஞானத்தை நம்ம அதுக்கு மேலே வளர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறார். அதனால் க்ஷேத்ரஜன் என்று சொன்னால் சேதனன், ஞானஸ்வரூபன், மாறுபாடற்று என்றும் உள்ளவன். அப்புறம் க்ஷேத்திரம் என்று சொன்னால் அது சரீரம், ஜடம், அழியா பொருள் இல்லை, அது அழிகின்ற பொருள். மாறுபாடடைந்து அழியும். மாறுபாடடைந்து என்ன பண்ணோம்? ஒரு பால்யத்தில் ஒரு 10 வயசில் நம்மளுக்கு இருக்கிற சரீரம் வேறு மாதிரி தான் இருக்கும், 60 வயசில் இருக்கிற சரீரம் வேறு மாதிரி தான் இருக்கும், அப்புறம் 35 வயசில் இருக்கிற சரீரம் வேறு மாதிரி தான் இருக்கும். அதனால் 10, 35, 60, 75, 90 அப்படின்னு அந்த மாதிரி வயது காலங்களில் சரீரம் என்பது பழசாக தான் போயிருக்கும். 10 வயசில் இருக்கிற மாதிரியே அந்த பில்டப்பில் 70 வயசில் இருக்கணும்னு எதிர்பார்க்க முடியாது. சரீரம் என்ன சொன்னால் அது பழசாக தான் போகும். அந்த பழசான சரீரத்துலேயும் அந்த க்ஷேத்ரஜன்னு சொல்கிற அந்த ஜீவாத்மா இருக்கே, அது எவ்வளோ நாளைக்கு இருக்கணுமோ அது வரைக்கும் இருந்துட்டு அது வேலையை முடிச்சுக்கிண்டு அந்த சரீரத்தை அப்படியே உதறிட்டு அந்த ஜீவன் அதை விட்டு கிளம்பிடும். அதனால் அது என்னாச்சு? அது மாறுபாடு இல்லாதது.
என்றும் ஒளிர்வது ஞானஸ்வரூபன். ஆனால் இந்த சரீரத்தில் இருக்கிறதுனால அதுக்கு என்ன பண்ணுறது, மௌட்யம், அதாவது ஒரு மாதிரி ஒரு கலக்கம் அதை மூடி இருக்குது. தான் அழிவில்லாதவன், ஒளி பொருந்தியவன், ஞானஸ்வரூபன் அப்படின்றது கூட அதுக்கு புரியாமையே அந்த சரீரத்துக்குள்ளே அது இருந்துருக்குது. அது மனுஷ சரீரமாக இருந்தாலும் இந்த விஷயம் பொருந்தும், இந்த ஸ்டேட்மெண்ட் பொருந்தும். இல்லை மனுஷன் இல்லை, பசு பக்ஷி பிராணிகள் அப்படின்னு சொன்னால் அந்த சரீரத்துக்குள்ளே இருக்கிற ஜீவனாக இருந்தாலும் அதுக்கு பொருந்தும். ஆனால் காலம் தாழ்ந்து வந்திருக்கு. இப்போ அந்த பசுக்கிட்ட இருக்குது ஒரு ஜீவன் அப்படின்னு சொன்னால் இந்த பசுவோட வயசு காலத்தை தாண்டி அதை விட்டு அது வெளியில் வந்தால் தான் அது மறுபடியும் எங்கே போகணுமோ போன பிறகு அந்த இடத்துல அது அங்கே ஞானம் விருத்திக்குமா என்ன ஆகும் அப்படின்றத அது தெரிஞ்சுக்கணும். அதனால் சரீரம் வேறு, ஜீவன் வேறு. இந்த சரீரத்துக்கும் ஜீவனுக்கும் வேறுபாடு உண்டு. சரீரம் என்பது ஜடப்பொருள், அழியக்கூடியது. ஜீவாத்மா என்பது அழியாதது, மாறுபாடற்றது, ஒளி பொருந்தியது, ஞானம் உடையது அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கணும். இந்த புரிதலை முதல்ல ஏற்படுத்திக்கோ, அதுக்கப்புறம் பாக்கி உள்ளதை நம்ம அதில் தொடர்ந்து பார்க்கலாம் அப்படின்னு பெருமாள் அர்ஜுனனுக்கு சொல்கிறார். அது நமக்கும் தான் அப்படி சொல்கிறார். அதனால் 3வது ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறாருன்னு நம்ம பார்த்துக்கலாம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமஹ.